ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் அமேசிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் வேர் டு ஸ்டடியில் மேக்ஸுக்கான கொஷின்ஸ் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் புக்ஸில் எந்த புக்ல எல்லாம் இருக்கு, எந்த ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் இருக்கு அப்படின்ற டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் தான் பார்க்க போறோம். நம்மளுக்கு தெரியும், ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்ல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா 100 மார்க்ஸுக்கு இருக்கு. இந்த 100 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா 75 ஜிகே, விச் மீன்ஸ் அத ஜெனரல் சயின்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்டரி, ஐஎன்எம் இந்த பார்ட் எல்லாம் இந்த 75க்கு வரும். ரிமைனிங் 25 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ். இந்த 25 அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மேக்ஸ்ல உள்ள 25 அப்படின்றது அதாவது நீங்க தாராளமா 23 to 24 எடுக்கலாம். மேபி 1 or 2 கொஸ்டின்ஸ்ல ட்விஸ்ட் வைக்கலாம். காமனா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே இந்த மேக்ஸ்ல ஃபுல் மார்க் வாங்கிடுவாங்க. நம்மளோட ஸ்டாண்டர்டே பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ்ல 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் இருக்க வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப மேக்ஸை பொறுத்தளவு பயங்கர ஸ்ட்ராங்கா நம்ம படிக்கணும். இந்த இதுல நம்ம டிஃபரன்ஸ் காட்டவே கூடாது. விச் மீன்ஸ் ஒரு மார்க் கூட நம்ம இதுல விட்டுறக்கூடாது. ஏன்னா எல்லாருமே காம்படிஷன்ல படிச்சு மார்க் வாங்கிடுவாங்க. 1 or 2 கொஸ்டின்ஸ் அந்த ட்விஸ்டட் கொஸ்டின்ல மட்டும்தான் வேரி ஆகும். அப்படி இருக்கக்கூடிய மேக்ஸை நம்ம கவர்மெண்ட் புக்ல எந்தெந்த கிளாஸ்ல எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த 75 மார்க்ஸ் சொன்னோம் பாத்தீங்களா, அது எல்லாம் கவர் பண்ணி பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் அவங்களே மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு மார்க்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு யூனிட்லயும் கேரி ஓவர் ஆகுது அப்படின்றது. யூனிட் 2 பாத்தீங்கன்னா ஜியாகிரபில 5 மார்க்ஸ், யூனிட் 3 ஹிஸ்டரியில 10 கொஸ்டின்ஸ், பாலிட்டியில 15 அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுல 20 மார்க்ஸ். அதே மாதிரி யூனிட் 6ல 20 மார்க்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பார்ட் பில உள்ள இந்த ஆப்டிடியூட் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நமக்கு என்னது, 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்டோட லெவல் வரைக்கும் தான் நமக்கு கேட்பாங்க மெயினா, அதுக்கு மேல வராது. அப்ப 10th ஸ்டாண்டர்ட் வர இந்த மேக்ஸ்ல 2 யூனிட்டா டிவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் மேக்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு புக்ல இருக்கும். மேக்சிமம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா 10th புக்குக்குள்ளார எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆயிரும். நம்ம மேக்ஸ் அப்படின்னு ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான டாபிக் எதெல்லாம் அப்படின்னு சொல்றோம். அது ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப், எல்சிஎம், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ண வேண்டியது. இது படிச்சா நம்மளால டைம் அண்ட் ஒர்க்கே படிக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் டாபிக். ஒரு 5 டாபிக் தாங்க இருக்கு மேக்ஸ்ல, ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். செகண்ட் டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் டாபிக். இந்த பர்சன்டேஜ் டாபிக் படிச்சாதான் நம்மளால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிக்க முடியும். அதே மாதிரியே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த 2 டாபிக்கும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அடுத்து தேர்ட் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ஏரியா அண்ட் வால்யூம் நம்மளுக்கு மென்சுரேஷன்ல இருக்கும். அடுத்த டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன். அண்ட் ஃபைனல் டாபிக் சிம்பிளிஃபிகேஷன். இந்த ஆர்டர்லயே நீங்க படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்சிஎம், ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்ல பாத்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துடும் இதுலயே. அப்ப ஃபர்ஸ்ட் இதை படிங்க. அடுத்து பெர்சன்டேஜ் படிச்சாதான் இதுக்குள்ள இருக்க ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிக்க முடியும். அடுத்து ஏரியா, வால்யூம், ரேஷியோ, ப்ரப்போர்ஷன், சிம்பிளிஃபிகேஷன். இது மட்டும் தாங்க உங்களுக்கு இந்த யூனிட் 5ல இருக்க 15 கொஸ்டின்ஸ். ரிமைனிங் என்ன பண்றாங்க அப்படின்னா யூனிட் 2ன்னு சொல்லி ரீசனிங்னா இந்த டயக்ராம் கொடுக்கறது, சீக்வன்ஸ் கொடுத்து கேட்கறது, பசில்ஸ், டைஸ் இதெல்லாம் வரும். இதுவும் நம்மளோட ஸ்கூல் புக்ல பேசிக் இருக்கு. எல்லாமே எந்தெந்த இடத்துல எது எது இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்தளவு நீங்க ஒரே ஒரு ரூல், விச் மீன்ஸ் போர்டு மாஸ், நம்மளுக்கு இது தெரியும். போர்டு மாஸ் ரூல் அப்படின்றத bracket of division, multiplication, addition and subtraction, இந்த ஆர்டர்ல தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஒரு சீக்வன்ஸ் கொடுத்திருந்தா, சீக்வன்ஸ் இல்ல ஒரு டேர்ம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்டர்ல தான் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்ற விஷயம் மட்டும் நம்மளுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த போர்ட் மாஸ் ரூல் பாத்தீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க பார்த்து இந்த ஆர்டர் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுக்கப்புறம் மெயினா இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு
ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிரும். ஏன்னா அதுல எல்லா ஆல் டைப்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ்ல இருந்து, அதாவது அதுவே ஃபிராக்ஷன்ல இருந்து ஆர் ஃபிராக்ஷன் நம்பர்ஸ், டெசிமல் நம்பர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்தளவு நீங்க அதை கவர் பண்ணீங்கன்னா இந்த டாபிக் கவர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப சிம்பிளிஃபிகேஷனோட ஏரியா பொறுத்தளவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சே நம்ம பார்த்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நம்ம சொன்னதுதான். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் படிச்சாலே நம்ம என்ன படிச்சிடலாம், அதுல இருந்துதான் நம்ம என்ன படிக்க முடியும், டைம் அண்ட் ஒர்க்குள்ளேயே போக முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைம் அண்ட் ஒர்க்லாம். அதே மாதிரி ஈஸியா நம்ம போட்டுடலாம். அப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சிக்ஸ்த் டேர்ம் 2ல இருக்கு. எந்த டாபிக் அப்படின்னா நம்பர்ஸ்ன்ற டாபிக்ல இருக்கும். அதே மாதிரியே 9th டேர்ம் 2ல அல்ஜிப்ரால, அதுல ஈக்குவேஷன்ல எல்சிஎம் எப்படி, ஹெச்சிஎஃப் எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி 10th புக்லயும் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இருக்கும். அப்ப இந்த 3 புக்லயுமே நீங்க பார்க்கணும். இது படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் 6th படிங்க. 6th படிச்சீங்கன்னா இதுலதான் பேசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து 9th அடுத்து கொஞ்சம் டெவலப் ஆகி அல்ஜிப்ரானே நமக்கு தெரியும், பாலினாமியல், எக்ஸ், ஒய், இந்த டேர்ம்ல எப்படி எல்சிஎம் எடுக்கிறது அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து அதுல இருந்து கொஞ்சம் டெவலப் ஆனது, இந்த உங்களுக்கு கிளாக் ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல, ஒரு 10 மணி ஆச்சு அப்படின்னா திருப்பி எவ்வளவு நேரம் கழிச்சு எத்தனை முள்ளு சேமா வரும், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் 10th புக்ல இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜை பொறுத்தளவு 2 தான். 7th புக்ல டேர்ம் 3ல இருக்கும், 8th புக்ல டேர்ம் 2ல இருக்கும். இதுதான் பர்சன்டேஜ் பொறுத்தளவு. அடுத்து நம்ம சொன்னதுல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பாத்தீங்கன்னா 6th 7th இது 2ல தான். டேர்ம் 1ல என்ன டாபிக்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனே ஒரு தனி யூனிட் இருக்கும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ன்றது 8th புக்ல, இது ப்ராஃபிட் லாஸ்ல வரும். ப்ராஃபிட் லாஸ், ஜிஎஸ்டி, டிஸ்கவுண்ட்ன்றது. ப்ராஃபிட் லாஸ் பாத்தீங்கன்னா 6th டேர்ம் 3ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு. இதை பேஸ் பண்ணி வருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுலயும் நீங்க 3 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல 3 சொன்ன மாதிரி இதுலயும் நம்ம 3 கொஸ்டின்ஸ் வரும். அப்ப பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 7th டேர்ம் 3ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கும். 8th டேர்ம் 1ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அடுத்து டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். டைம் அண்ட் ஒர்க் படிக்கணும் அப்படின்னா மேல உள்ள எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தெரியணும். அப்ப டைம் அண்ட் ஒர்க் 7th டேர்ம் 1ம் 8th டேர்ம் 3யும் இருக்கு. அடுத்து ஏரியா அண்ட் வால்யூம், இது நம்மளுக்கு தெரியும், மென்சுரேஷன்ன்ற டாபிக்ல இருக்கும். சரிங்களா? அதுல பாத்தீங்க அப்படின்னா 6th டேர்ம் 3, 7th டேர்ம் 1, 8th அதே மாதிரி 7th டேர்ம் 2. இதுல 6th வந்து ஏரியா அண்ட் பெரிமீட்டர் பேசிக் ஃபார்முலா. சின்ன சின்ன ஷேப் வந்து கிரிட்டிக்கலா இருக்காது, ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஷேப்புக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து டெவலப் ஆகுறது குவாட்ரிலேட்டரல், ராம்பஸ், ட்ரபீசாய்டு. அடுத்து சர்க்கிள் அண்ட் ரெகுலர் பாத். 8th பாத்தீங்கன்னா கம்பைன்டு ஃபிகர், சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்கும், அதுல ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுவோம், சர்க்கிளோட ஏரியா என்ன, இந்த மாதிரி கம்பைன்டு ஃபிகரா கொடுத்துருப்பாங்க. 9th டேர்ம் 3 ட்ரையாங்கிள், கியூபாய்டு, 3 டைமென்ஷனல் வந்துடும் ஹையர் கிளாஸஸ்ல. அப்ப 10th சிலிண்டர், ஸ்பியர், இது எல்லாமே 9th 10th வரக்கூடிய. இதுவும் நம்ம பாத்துக்கணும். இதெல்லாம் மென்சுரேஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய பார்ட்ஸ். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம அகாடமில டெக்னிக்கல் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், டெக்னிக்கல் சர்வீஸ்னா பேப்பர் 1, பேப்பர் 2 2 பேப்பர் இருக்கும். இதுல பேப்பர் 1க்கான ஃபர்ஸ்ட் பேட்ச் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் பேட்ச் இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. யாரும் டெக்னிக்கல் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கான்டாக்ட் நம்பர் கேட்டு டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. ரொம்ப நம்ம அஃபோர்டபுள் காஸ்ட்ல இஃபெக்டிவான கிளாஸஸ் கொடுக்குறோம். ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவோட எண்ட்ல டிஸ்கிரிப்ஷனுக்கான லிங்க் அட்டாச் பண்றேன், அந்த வீடியோவையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம யூனிட் 1 முடிச்சாச்சு. நம்ம மேத்ஸ்ல இருக்கக்கூடியதுல யூனிட் 1. யூனிட் 2 எதுல பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங் அப்படின்ற டாபிக்ல பார்த்திருப்போம். அவங்க கொடுத்துருக்கிறதுல ரீசனிங் அப்படின்றதுல 10 மார்க்ஸ் இருக்கு. ரீசனிங்க்கு, இந்த ரீசனிங்க்கு 10 கொஸ்டின் இருக்கும். அது எது அப்படின்னா இதுல ஃபுல்லா பேஸ் தான் இருக்கும். நம்ம இதுல இருந்து ஹையர் ஆர்டர் ரீசனிங்க்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ரீசனிங்கை பொறுத்தளவு எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க டக்குன்னு கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா ரெப்படேஷன் தான்.
அவங்க ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. அந்த கொஸ்டினை நம்ம ரிப்பீட் பண்ணி ப்ரீவியஸ் இயரை பார்த்தோம்னாலே சேம் பேட்டர்னை நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். அவங்க என்ன பேட்டர்ன்ல கேட்டிருக்காங்க அப்படின்றது அதை வச்சு நம்ம ஈஸியா ஆன்சர் ஸ்கோர் பண்ணிடலாம், மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்ப பாருங்க, சிக்ஸ்த்ல பாருங்க, டேர்ம் ஒன்ல நம்பர்ஸை பேஸ் பண்ணி இருக்கு, டேர்ம் டூலையும் நம்பர்ஸை பேஸ் பண்ணி, அதே மாதிரி ஃபிராக்ஷன்ஸையும் பேஸ் பண்ணி சிக்ஸ்த் புக்லயே இருக்கு. செவன்த் புக்ல நம்பர் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதுல இருந்து என்ன பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் இருக்கும். எயித்து புக்ல பாத்தீங்கன்னா அதே நம்பர்ஸ், நைன்த் புக்லயும் நம்பர்ஸ், டென்த்ல நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ன்ற டாபிக்ல. இது எல்லாத்தையும் நீங்க இதோட பேஸ் ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். இதோட பேஸ் ஃபுல்லா எல்லாமே பாத்தீங்கன்னா நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஒரு ஃபிராக்ஷன் இருந்தா அதுக்கு எப்படி எல்சிஎம் எடுக்கிறது, இந்த மாதிரி கூட நீங்க எல்லாமே இந்த டீடைல்ஸ் நம்பர்ஸை வச்சு வரக்கூடிய எல்லா ஆப்ரேஷன்ஸும், எப்படி டெசிமல்னா எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி, ஃபிராக்ஷனா இருந்தா எப்படி அப்படின்ற எல்லா பேட்டர்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் லாஜிக்கல் ரீசனிங்கானது. இது இல்லாம டைஸ், விஷுவல் ரீசனிங் எல்லாமே நம்ம அகாடமில கிளாஸஸ் ஸ்பெஷலா போயிட்டு இருக்கு. ரீசனிங்கான கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. அதனால விருப்பம் இருக்கிறவங்க நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க டீடைல்ஸை கேட்டுக்கலாம். இததான் மேக்ஸ் வேர் டு ஸ்டடியோட சிலபஸ். இதை படிச்சாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டா 25 மார்க்ஸ் கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் வீடியோல எக்கனாமிக்ஸோட வேர் டு ஸ்டடியோட டாபிக்கோட மீட் பண்ணலாம். வேற எதுவும் உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டடா டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின்ஸ் ஆர் டாபிக்ஸ் ரிலேட்டடா எதுவும் கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கான ஆன்சரை சென்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.